குரு வணக்கம், குரு வாழ்க, குருவே சரணம். ஓம் சிவ சிவ ஓம். இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செல்ல வேண்டிய பரிகார ஸ்தலம். வாங்க எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். அந்த இடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கோவிலில் இடம்பெற்றிருக்கும் கடுவெளி சித்தரையும் நாம் அறிந்து கொள்ளலாம். அவரின் பாடல்கள் சிலவற்றையும் பார்க்கலாம். அவர் பிரபலம் அடையிறதுக்கு முன்னாடி மக்கள் அவரை தூற்றினார்கள். அந்த மாதிரிலாம் இருந்தப்போ அவர் ஒரு பாட்டு பாடுறார். வெல்லும் பொழுது விடுவேன் வெகுளியை, செல்லும் பொழுது செலுத்துவேன் சிந்தையை, அல்லும் பகலும் உன்னையே தொழுவேன், கல்லும் பிளந்து கடுவெடியாமே அப்படின்னு சித்தர் பாட பாட லிங்க திருமேனி 3 பிளவுகளாக வெடித்ததாம். இதை பார்த்த மக்கள் பதறிப்போய் பிழை பொறுக்க வேண்டினார்களாம். மனம் இறங்கிய சித்தர் மீண்டும் ஒரு பாடலை பாட சிவலிங்கம் ஒட்டி கொண்டதாம். அவர்தான் கடுவெளி சித்தர். வாழும் நெறியை வைதோரை கூட வையாதே, இந்த வையம் முழுதும் பொய்த்தாலும் பொய்யாதே, வெய்ய வினைகள் செய்யாதே, கல்லை வீணிற் பறவைகள் மீதில் எய்யாதே என்று மிக எளிமையாக கூறியவர். அவரது பாடல் ஒன்றும் நமக்கு மிக மிக பரிச்சயமானது. அந்த பாட்டையும் நம்ம கேட்கலாம். நந்தவனத்தில் ஓராண்டி, அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி. அந்த பாடல் தான் இது. நாட்டில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டதாம். பழுத்த அரச இலையை மட்டுமே உண்டு தவம் செய்து வந்த கடுவெளி சித்தரை கண்டு விமோசனம் வேண்ட எண்ணினாள் ஒரு உள்ளூர் தேவதாசி எனும் வள்ளி. பழுப்பிழைக்காக கரம் நீட்டிய சித்தர் கையில் அவள் உணவை இட்டாள். திடுக்கிட்ட சித்தர் கண் விழித்து பார்த்தாராம். பெரும் மழை பெய்ததாம். அகம் மகிழ்ந்த வள்ளியின் ஆனந்த நடனத்தில் கால் சிலம்பு அவிழ்ந்தது. கடுவெளி சித்தர் சிலம்பை அவள் காலில் பூட்டிவிட்டார். மக்கள் அதை கண்டு பரிகாசம் செய்தார்கள். அதற்கும் சில பாடல்கள் சொல்லி அவர்களை தன் பக்கம் இழுத்து கொண்டார். அப்போதே நடந்தது சிவலிங்க திருமேனி வெடித்த வரலாறும். சரிங்களா? அடுத்து பூராடம் நட்சத்திர கோவில் கடுவெளி ஆகாசபுரீஸ்வரர் ஆலயமாகும். தஞ்சாவூரிலிருந்து சுமார் 13 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருவையாறு சென்று அங்கிருந்து கல்லணை செல்லும் வழியில் 4 கிலோமீட்டர் பயணித்து கடுவெளியை அடையலாம். இது மிகச்சிறிய கிராமமாகும். சுமார் 250 குடும்பங்கள் தான் இங்கே உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விவசாயம்தான் இவங்களோட முக்கிய தொழில். திருவையாறு திருக்காட்டுப்பள்ளி வழியில் காவேரி மற்றும் கொள்ளிடத்துக்கு நடுவில் அமைந்துள்ளது இந்த கடுவெளி. தஞ்சையிலிருந்து 13, 23, 5ஆம் எண் கொண்ட பேருந்துகள் மூலமும் இங்கே செல்லலாம். கடுவெளி என்றால் வெட்டவெளி. சூனியத்தை தியானித்து சித்தி பெற்றதால் கடுவெளி சித்தர் என்று அழைக்கப்பட்டார். கடுவெளி சித்தரின் பல பாடல்கள் பிரபலம். ஆனால் வரலாறு பலருக்கும் தெரியாத பொக்கிஷமாகும். ஆகாசபுரீஸ்வரர் ஆலயத்தில் நீண்ட காலம் இருந்த கடுவெளி சித்தர் பின்னர் காஞ்சிபுரத்தில் ஜீவசமாதி அடைந்தார். அது இன்றைக்கும் இஸ்லாமியர் தெருவில் பள்ளி வாசலுக்கு பின்னே வெட்ட வெளியில் உள்ளது. எவ்வளவோ முயற்சி எடுத்தும் லிங்கத்தை அகற்ற முடியாமல் அப்படியே விட்டுவிட்டனர். அங்கே அவரை காடு வெட்டி சித்தர் என்று அழைக்கிறார்கள். சொல்லருஞ்சூது பொய் மோசம் செய்தால் சுற்றத்தை முற்றாய் துடைத்திடும் நாசம் என்ற அவரது பாடல் காஞ்சி இஸ்லாமியர்கள் மத்தியில் வழங்கப்படுகிறது. ஆனந்த களிப்பு, வாத வைத்தியம், பஞ்சசாஸ்திரம் ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார் கடுவெளி சித்தர். காஞ்சிபுரத்தில் உள்ள இவரது ஜீவசமாதி குறித்து போகர் தனது ஜனன சகாரத்தில் 309வது பாடலில் வானென்ன கடுவெளி சித்தர் தானும் வளமான திருக்காஞ்சி பதியிலாச்சு என்கிறார். கடுவெளி சித்தர் சிவனை காண வேண்டி கடுமையான தவம் செய்தபோது சிவன் சித்தருக்கு காட்சி தந்தார். அப்போது நந்திதேவர் கோவிலுக்கு வெளியே சென்று காவல் புரிந்தார். அனைத்து சிவஸ்தலங்களிலும் பிரகாரத்தின் எதிரில் அமர்ந்திருக்கும் நந்தீஸ்வரர் கடுவெளியில் மட்டும் கோபுரத்துக்கு வெளியே அமர்ந்திருக்கிறார். அவரே இங்கு காவல் தெய்வம்.
சித்தரின் பெருமைகளை அறிந்த சோழ மன்னர் சிவனுக்கு கோவில் எழுப்பி கடுவெளி ஆகாசபுரீஸ்வரர் என்று அழைக்கும்படி செய்தார். 3 அடுக்குகளை கொண்ட அற்புதமான கோவில் இது. பஞ்சபூதங்களில் ஒன்றான ஆகாய வெளிக்கு அதிபதியாக ஈஸ்வரன் இருப்பதால் உயரமான கட்டிடங்களை கட்டுபவர்கள் முதலில் இவரை வணங்கி வாஸ்து பூஜை செய்து பின்பு கடைக்கால் செய்கிறார்கள். ஆகாசபுரீஸ்வரர் ஆலயம் ஏறத்தாழ 2500 வருட பாரம்பரியம் கொண்டது. ஆகாய வெளியில் உள்ள அனைத்து தேவதைகளும் வாஸ்து பகவானும் பூராட நட்சத்திர நாளில் ஆகாசபுரீஸ்வரரை வழிபாடு செய்வதாக ஐதீகம். எனவே இந்த ஆலயம் பூராட நட்சத்திர கோவிலானது பூராடத்தில் பிறந்தவர்கள் தங்களது நட்சத்திர நாளில் புனுகு ஜவ்வாது சாத்தி கேசரி நைவேத்தியம் செய்து வணங்கி வரலாம். மங்களகரமான வாழ்க்கை தருபவள் என்பதால் அம்பிகைக்கு மங்களாம்பிகை என்று பெயர். இது பஞ்சபூத தலங்களில் ஒன்று. முதலில் இக்கோவிலில் கடுவெளி சித்தரின் சிலை வடிவம் இல்லை. சில ஆண்டுகளுக்கு முன்பு திருப்பணி செய்தபோது சித்தரின் சிலை கிடைக்கப்பெற்றதாக சொல்லப்படுகிறது. திருமண தடை உள்ளவர்கள் தங்கள் ஜென்ம நட்சத்திர நாளில் சுவாமி சந்நிதியில் சாம்பிராணி புகையிட்டு வழிபடுகின்றனர் என்றார் இங்கே இருக்கும் சிலர். தனுசு ராசியின் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்போதுமே உல்லாசமாக இருக்க விரும்புவார்கள். இவர்கள் சுகபோகிகள். அதே சமயம் போராடும் என்ற கூற்றுக்கு ஏற்ப எப்பாடுபட்டேனும் நினைத்ததை பிடித்து விடுவார்கள். இவர்கள் எது பிடிக்கிறதோ அதில் தயக்கம் இல்லாமல் இறங்குவார்கள். நட்சத்திராதிபதி சுக்கிரன், ராசி அதிபதி குரு. நட்சத்திர வரிசையில் 20வது இந்த நட்சத்திரம் அதிபதி சுக்கிரனாக இருப்பார். பெண் நட்சத்திரமாகவும் இது இருக்கு. உடலில் தொடை, இடுப்பு, நரம்பு போன்றவற்றை ஆளுமை செய்கிறது இந்த நட்சத்திரம். வாசனை திரவியங்கள் மீது அதிக ஆசை. ஆடை ஆவரணங்களை அணிவதிலும் இவர்களுக்கு ஆர்வம் இருக்கும். தங்களுடைய கனிவான பார்வையால் அனைவரையும் தன்வசம் வைத்திருப்பார்கள். பிள்ளைகளை கண்டு பயப்படாமல் நினைத்ததை நிறைவேற்றுவார்கள். பாகுபாடு பார்க்காமல் பழகுவார்கள். சூதுவாது இல்லாமல் பேசுவார்கள். தலைமுடி முதல் கால் நகம் வரை அழகுபடுத்துவார்கள். கற்பூர புத்திக்காரர்கள். ஆத்திரத்திலும் ஆவேசத்திலும் கூட நளினம் இருக்கும் இவர்களிடம். கடமையில் ஆர்வம் உள்ளவர்கள். வாக்குவாதத்தில் ஈடுபடுவார்கள். பிடிவாத குணமும் இவர்களுக்கு இருக்கும். செல்வாக்கும் இவர்களுக்கு உண்டு. தாய் மற்றும் பிள்ளைகள் மீது பாசம் அதிகமாக இருக்கும். அவர்களுக்காக வாழ்க்கை துணையையே ஒதுக்கியும் கூட பேசுவார்கள். சுவையான உணவை விரும்பி உண்பார்கள். பொய் சொல்லாதவர்கள். நண்பர்களை தங்கள் பக்கம் வைத்திருப்பார்கள். பசுமையை கண்டால் மனதை பறிகொடுப்பார்கள். பிடிவாத குணம் உண்டு இவர்களுக்கு. சில நேரங்களில் கடுமையாக பேசுவார்கள். அனைவரையும் முழுமையாக நம்பினாலும் அனுபவத்துக்கு பிறகு சரியாகிவிடும். கண் பார்ப்பதை கை செய்யும் ஆற்றல் கொண்டவர்கள் இவர்கள். யோகம், தியானம் போன்றவற்றிலும் தற்காப்பு கலைகளிலும் ஆர்வம் இருக்கும். கணக்கு, வணிகவியல், பொது மேலாண்மை, துப்பறிதல், நீதி, மக்கள் தொடர்பு, ஃபேஷன் டெக்னாலஜி, தொலைத்தொடர்பு, சுற்றுச்சூழல் ஆகிய துறைகளில் சம்பாதிக்கும் யோகம் இவர்களுக்கு உண்டு. சுயமரியாதை மற்றும் சுதந்திர விரும்பிகள் இவர்கள். சொந்த விஷயங்களில் தலையிடாத நிறுவனங்களில் மட்டுமே பணிபுரிவார்கள். அயல் நாடுகளுக்கு சென்று சம்பாதிக்கும் யோகம் இவர்களுக்கு உண்டு. அரசியலிலும் செல்வாக்கு அதிகரிக்கும். தைராய்டு, சிறுநீரகக்கல், வயிற்றுப்புண், சர்க்கரை வியாதி, ஜீரண கோளாறு ஆகியவற்றில் இருந்து காத்து கொள்ள வேண்டும். இவர்கள் அடிக்கடி தங்களை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். தங்கள் உடலை. விருட்சம், பாலுள்ள வஞ்சி அல்லது நாவல்.